ஹலோ மகளே, நான் உங்கள் ஃபிலிம் ஃபைண்டர். இன்றைக்கி 2 தரமான க்ரைம் த்ரில்லர் மூவி கொண்டு வந்திருக்கிறேன். க்ரைம் த்ரில்லர் லவர்ஸ் உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் மூவி பார்த்திங்கன்னா ஹிஸ் அண்ட் ஹர். ஓவரால் கான்செப்ட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4-5 கொலை நடக்கும். அந்த கொலை எதுக்கு பண்ணுறான், எதனால் பண்ணுறான், ஏன் பண்ணுறான்றது தான் ஃபுல் ஸ்டோரியே ஒன்று. இதில் இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ப்ளஸ் அந்த ஒரு ரிப்போர்ட் ஜேர்னலிஸ்ட், இவங்க 2 பேர்த்த சுற்றி தான் ஃபுல் மூவியுமே ரன் ஆகும். இதில் நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. பயங்கரமான கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டாக இருக்கும். அட இவன் தான் கொலகாரனாக இருப்பானோ அப்படின்ட்டு ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு மைண்ட் செட் வரும். அட கடைசியில் அதுவும் கிடையாதுடா, நீ எதிர்பார்க்குறது எதுவுமே கிடையாதுடா, உனக்கு தனியாக ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கேன்னு சொல்லி இந்த படத்தை முடிச்சிருப்பானுங்க. இது ஓவரால் பயங்கரமான ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி. இந்த க்ரைம் த்ரில்லர் மூவிக்கு லவர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, நல்லாவே பார்க்கலாம் இந்த மூவியெல்லாம். இது பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. 2025 ரிலீஸ் ஆனது. வெறும் 6 எபிசோடு தான். அண்ட் முக்கிய குறிப்பு ஒன்லி 18+. இப்போயே சொல்லிடுறேன், இது ஒரு 18+ மூவி. நீங்கள் கண்டிப்பாக அதை தனியாக தான் பார்க்குற மாதிரி இருக்கும். வெப் சீரிஸ் நேம் பார்த்தீங்கன்னா தி மான்ஸ்டர் ஆஃப் ஃப்ளாரன்ஸ். ஓவரால் கான்செப்ட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 13 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மர்டர் நடந்திருக்கும். அந்த மர்டரை இப்போ 13 வருஷம் கழித்து அதே பேட்டர்னில் இன்னொருத்தன் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னப்பா உனைய மணிக்கே ஒருத்தன் கொலை வந்துட்டுருக்கான், நீ மட்டும்தான் போன வட்டம் கொலை பண்ணுறப்ப தனியாக பண்ணியா இல்லை உங்க கூட யாராவது இருந்தாங்களா அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை நான் அப்போ போய் சொன்னேன், என் கூட ஒருத்தன் இருந்தான், இவன் தான் அவன் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை சொல்லுவான். அவனை கூட்டு வந்து விசாரிக்கிறப்ப அது நான் இல்லை. சரி மறுபடியும் பழைய ஆளுக்கிட்ட வந்துட்டு விசாரிக்கிறப்ப இல்லை இவன் இல்லை இன்னொருத்தன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் எதுவுமே உண்மை இல்லை. கிளைமேக்ஸில் தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக சொல்லியிருப்பானுங்க. படம் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணுங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றதை இந்த மூவியில் தெளிவாக எடுத்து சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இப்படிலாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு. ஆனால் கிளைமேக்ஸில் உங்களுக்கு கொடுப்பாங்க ஒரு ட்விஸ்ட்டு, அதை நீங்கள் தாங்கவே முடியாது. 2025 ரிலீஸ் ஆகிருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இதை கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம். ஆனால் ப்ளஸ் தனியாகவே பாருங்கள், ரொம்ப அடல்ட் கண்டென்ட் நிறையாவே இருக்கும். இது மாதிரி மூவி அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.